பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக அறிவிச்சிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 19 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பதில் இழுப்பதை நீடிப்பதாக பார்க்கலாமா? நட்சத்திர வேட்பாளர்கள் யாரேனும் களம் இறக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இழுபறின்னெல்லாம் இது சொல்ல முடியாது. சென்னைக்கு வேட்பாளர் சென்னை மட்டும்தான் இன்னும் அறிவிக்கல. இன்னும் பெரும்பாலும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளுக்கும் இன்னும் ஒரு 2 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இன்னும் அறிவிப்பு வரல. அது இழுபறின்னு சொல்ல முடியாது. அது வந்து காத்திருந்து திமுக பட்டியல் வந்ததுக்கு பிறகோ அல்லது தாவேகாவினுடைய பட்டியல் வந்ததுக்கு பிறகோ அந்த அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பட்டியல்ல நான் எதிர்பார்த்தது அதிமுகவில் புதுமுகங்கள் வந்து களமிறக்கப்படுவார்கள். அதை தாண்டி சில இன்னும் அதிக நம்பர் ஆஃப் விமனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது அது ரெண்டும் இந்த பட்டியல்ல பெரிய அளவுல இல்லை. ஏற்கனவே இப்ப சிட்டிங் எம்எல்ஏஸ் 46 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி முன்னாள் அமைச்சர்கள், பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலரை தவிர. அதிமுக வந்து ரொம்ப சீரியஸா இந்த கான்டெஸ்டை எடுத்துக்கலையா, இந்த தேர்தலை எடுத்துக்கலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது வருது. இவங்க பெரும்பாலும் எல்லாருமே ஹெவி வெயிட்ஸ் தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அமைச்சர்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள், என்ன சொல்ல போனா 46 சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. 2006 ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போது அதற்கு பிறகு ஜெயலலிதா கொடுத்த அந்த வேட்பாளர் பட்டியல் வந்து அதுவே ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது அந்த கேண்டிடேட் லிஸ்ட். அதே மாதிரிதான் அவங்க 2006-11க்கு பிறகு அந்த 2011 அவங்க கொடுத்த வேட்பாளர் பட்டியலும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா கேண்டிடேட்டுக்கு எப்பவுமே ஒரு வெயிட்டேஜ் உண்டு அந்த தொகுதிகளில். அந்த அடிப்படையில தான் வந்து அதிமுக எப்போதுமே வந்து அவங்களோட கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை அவங்க அந்த கான்டெஸ்ட்டை சீரியஸா எடுத்துக்கலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் பார்க்கலாம். இன்னும் என்ன சொல்ல போனா அவங்களுக்கு நிறைய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் இன்னமும் இருக்கிறது. அவங்க வந்து சீரியஸா தான் கான்டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் தேர்தல் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் செம்மலை திமுகவில் இணைய இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த சூழல்ல தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலில் செம்மலைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அவர் திமுகவில் இணைய வாய்ப்பு இருக்குமா? எனக்கு அவர் திமுகவில் இணைய போறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா செம்மலை வந்து ஆரம்பத்துல ஜெயலலிதா இருந்த போதிருந்தே அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனா இப்ப வந்து அதுக்கு பிறகு பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு செம்மலை அவரோடு இணக்கமாக தான் இருந்தார். இப்போ இந்த சமீப காலமாக சில சலசலப்புகள் உள்ளது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இன்னைக்கு அவர் வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் இல்லை அப்படின்ற போது அங்க வந்து இணக்கமான ஒரு சூழல் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை அப்படின்றதும் புரியுது. ஒருவேளை அடுத்து இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய பட்டியலில் ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய பெயர் இடம்பெற்றாலும் இடம்பெறலாம். தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களின் தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு எப்படியாக இருக்கும்? அது வந்து கான்டெஸ்ட் ரொம்ப டைட் ஃபைட் கான்டெஸ்ட் இருக்கும். நல்லா இருக்கும் அந்த கான்டெஸ்ட். இன்னும் சொல்ல போனா திருச்சியில சில தொகுதிகள்ல, மதுரையில சில தொகுதிகள்ல, வெஸ்ட்ல பெரும்பாலான தொகுதிகள் எல்லா இடங்கள்லயுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடியான போட்டி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்ல டஃப் கான்டெஸ்ட் இருக்கும். அங்க வந்து விஜயோட பார்ட்டி தான் ஸ்பாய்லரா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கான வெற்றி வாய்ப்பை விஜயனுடைய கட்சி வந்து பாதிக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கணும். ஆனா அதிமுகவில் அங்க எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலும் டைட் கான்டெஸ்ட கொடுக்க முடியும். அருப்புக்கோட்டை தொகுதியில வைகை செல்வனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. சென்னை தொகுதி ஏதேனும் வைகை செல்வனுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குமா? அதான் சென்னை பட்டியல் மட்டும் இன்னும் வரல. எனக்கு வைகை செல்வன் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அது வந்து கட்டாயம் அது வந்து அதிமுகவில் சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு அது சிறந்த வழியாக இருக்கும். எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி வரிசையில இருந்தாலுமே வைகை செல்வன் போன்றவர்களால நல்லா தீர்க்கமா தர்க்கமிட முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல அப்படி அவங்கள மாதிரியான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அதிமுக தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். போடி தொகுதியில ஓபிஎஸ் களமிறக்கப்படலாம் என சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அதிமுக தரப்பிலிருந்து நாராயணசுவாமி களமிறக்கப்பட்டிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கக்கூடும்? போடி வந்து அவங்க ரொம்ப கஷ்டம் தான் ஏடிஎம்கேக்கு. ஏன்னா அதிமுகவில் இருந்த ஆரம்பத்துல, அதாவது ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைந்த அன்னைக்கு வந்து ஒரு
ஒரு விதமான அதிருப்தி நிறைய இடங்கள்ல இருந்தது. ஏன் வந்து இவர் திமுகவுக்கு போனாரு? அது சரியான முடிவா? அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அங்க இருந்த அந்த சூழலே மாறிடுச்சு. ஏன்னா ஓபிஎஸ்கான ஒரு சிம்பத்தி அங்க இருக்கு. இவ்வளவு நாள் வந்து அமைதியா தானே இருந்தாரு. அதிமுகவிலேயே தான் இருக்கணும்னு தானே கேட்டாரு. அவரை உள்ள சேர்த்துக்கல தானே. அப்படி இருக்கும்போது அவரை வந்து அவமானப்படுத்திட்டாங்க. அதனால ஓபிஎஸ் செய்தது சரிதான். திமுகவுக்கு அவர் போனது சரிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பத்தி அந்த பகுதிகள்ல தேனி, போடி இந்த பகுதிகள்ல இருக்கு. திமுகவினரும் அவரை ஏற்றுக்கொண்டதான ஒரு சூழலை அவங்க வந்து திமுக உருவாக்கிட்டாங்க. இந்த அடிப்படையில இப்ப வந்து அதிமுகவுக்கு அங்க வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லயுமே அவர்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது. ஏன்னா தினகரன் அங்க ஃபைட் பண்ணாரு. ரொம்ப டஃப்பா தான் இருந்தது. ஏடிஎம்கேக்கு 3rd பிளேஸ்க்கு போயிட்டாங்க. இந்த முறையும் பெரும்பாலான போடி தொகுதி மட்டும் இல்ல, பெரும்பாலான ஆம், டெல்டாவிலையும் அது தாண்டி தென் தமிழ்நாட்டிலயும் பெரும்பாலான தொகுதிகள்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இந்த முறை அதிமுக. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான ராஜலட்சுமி, வைகை செல்வன், சரோஜா, வளர்மதி, சேவூர் ராமச்சந்திரன், சிவபதி, ஆவடி ரஹீம், மாஃபா பாண்டியன், வெல்லமடி நடராஜன் ஆகியோருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த 19 தொகுதிகளில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடுமா அதிமுக தலைமை தரப்பிலிருந்து? இல்ல 19 தொகுதிகள்ல மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா, சென்னையில தான் வந்து அவங்க தொகுதிகள் அறிவிக்கணும். சென்னையில ஏற்கனவே வந்து பெரம்பூர் வெளியில குடுத்துட்டாங்க. சைதாப்பேட்டை குடுத்துட்டாங்க. ராயபுரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேண்டிடேட் ஜெயக்குமார்ன்னு சொல்லி. பாக்கி சென்னையிலேயே 13 தொகுதி வந்துருது இல்லையா? 19 தொகுதியில இன்னும் 6 தொகுதி தான் சொல்லாம இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருக்குமே அந்த 6 தொகுதிக்குள்ள எப்படி ஃபிட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா சென்னையில இவங்க யாருமே சென்னையில போட்டியிடக்கூடியவர்கள் கிடையாது. வைகை செல்வனை தவிர. ஒருவேளை வாய்ப்பு கொடுக்கப்பட்டால். மற்றவங்க எல்லாருமே மற்ற தொகுதிகள் தான் வழக்கமா வந்து கேட்கக்கூடிய தொகுதிகள். அப்ப வந்து இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றத முடிவு பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் இல்ல. ஏற்கனவே வந்த தொகுதி பட்டியலும் சரி, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்த தொகுதி பட்டியலும் சரி, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலுமே சரி, அதிமுக வந்து ரொம்ப சீரியஸா இந்த எலெக்ஷனை வந்து பார்க்கலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துட்டே தான் இருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன்.